பால் பாயசம் செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. சர்க்கரை, சேமியா, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி, நெய், ஒரு டம்ளர் பால் போதும். இது வந்து 4 பேருக்கு தேவையாக செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நெய் வந்து தேவையான அளவு பாயில் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு முந்திரி திராட்சை எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு லைட்டாக ரொம்ப கருது இன்னும் கொஞ்சம் போட்டுக்கணும். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தேங்காய் போட்டு லைட்டாக அது நேரம் மாற அளவுக்கு பண்ணா போகிறோம், நல்லாயிருக்கும். கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மூழ்கிற அளவு. எங்கள் வீட்டில் ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறோம். நீங்கள் அதுக்கு தண்ணி இன்னும் கூட சேர்த்து போட்டு செஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும். கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் லைட்டாக வேகட்டும். இப்போ கொஞ்சம் பாயில் ஆகிடுச்சு. ஒரு டம்ளர் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். காஞ்ச பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசம் வராது, நல்லாயிருக்கும். கொஞ்சம் இது கொதிச்சது போதும். இதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு கப் போதும். நெக்ஸ்ட்டு முந்திரி திராட்சை வறுத்து வச்சது சேர்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏலக்காய் பொடி தூக்கிக்கோங்க. லைட்டாக ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சம் குறைவு இதெல்லாம் மட்டும். இப்போ சுவையான பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணலாம்.